ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தகவல் களஞ்சியம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நமக்கு ஒவ்வொரு மாதத்தோட தொடக்கத்துலேயுமே நம்ம கவர்மெண்ட்லேருந்து புதிய புதிய அனௌன்ஸ்மெண்ட்டுகளை கொடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் தனியார் துறை நிறுவனங்களையுமே நிறைய அனௌன்ஸ்மெண்ட்கள் கொடுப்பாங்க. அவங்களோட ரூல்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அப்படிப்பட்ட நிலையில இப்போவுமே நிறைய புதிய புதிய அனௌன்ஸ்மெண்ட்கள்லாம் வந்திருக்குங்க. அதாவது February 1 இருந்து புதிய புதிய நிறைய விஷயங்கள் அவங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதை பற்றின டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, கேஸ் சிலிண்டர் ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு மாதத்தோட தொடக்கத்துலேயுமே கேஸ் சிலிண்டரோட விலையில ஏற்ற இறக்கமாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்படிப்பட்ட நிலையில நாளைக்கு அதாவது February 1 கண்டிப்பாக கேஸ் சிலிண்டரோட விலையில சேஞ்சஸ் வரலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் எலெக்ஷன் வர்ற காரணத்தினாலையும் கேஸ் சிலிண்டரோட விலை கண்டிப்பாக குறையும் அப்படின்ட்டு நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இடைக்கால பட்ஜெட் தொடர் கூடுது இல்லைங்களா. ஸோ அதனாலையும் கேஸ் சிலிண்டரோட விலையில கண்டிப்பாக ஒரு முக்கிய மாற்றம் வரும் அப்படின்ட்டு நிறைய பேர் தெரிவிச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், அதாவது தேசிய பென்ஷன் திட்டங்க ஓகேங்களா. ஸோ இதுலேயுமே அவங்க ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதாவது February 1 இருந்து இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற தேசிய பென்ஷன் திட்டத்தில் அவங்க விதிமுறையை சேஞ்ச் பண்ணுறாங்க ஓகேங்களா. அதாவது பென்ஷன் நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் வெளியிட்டுள்ள உத்தரவின்படி இனிமேல் தேசிய பென்ஷன் திட்ட கணக்கில் 25% அதிகமான தொகையை யாராலும் எடுக்க முடியாது அப்படிங்கிற அறிவிப்பை அவங்க வெளியிட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது எப்போனா February 1 இருந்து இந்த மாற்றம் அமலுக்கு வரப்போகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதாவது அவங்களுக்கு உள்ள பென்ஷன் தொகையில இருந்து 25% அதிகமான தொகையை எடுக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஹைவே ரோட்ல போகும்போது கண்டிப்பாக ஃபாஸ்டாக் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுலேயுமே ஒரு சில சேஞ்சஸை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதையும் என்னங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ வண்டியில் பயன்படுத்துகிற இந்த ஃபாஸ்டாக் முறையில் அவங்க புதிய ரூலை கொண்டு வராங்க ஓகேங்களா. ஸோ அதுபடி பார்த்துக்கிட்டோம்னா, ஃபாஸ்டாகோட KYC சரிபார்ப்பு கம்ப்ளீட் ஆகலைன்னா அது செயலிழக்கும் அப்படின்ட்டு அவங்க தகவல் தெரிவிச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ உடனடியாட்டு நீங்கள் KYC சரிபார்ப்பை கண்டிப்பாக நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற தகவலையுமே அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ KYC சரிபார்ப்பை முடிக்கிறதுக்கு ஃபாஸ்டாக் வச்சிருக்கவங்க கண்டிப்பா வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் இனிமேல் அவங்க அதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவங்க தெரிவிச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தேசிய நெடுஞ்சாலைகள் துறை ஆணையம் இந்த தகவலை பகிர்ந்திருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லையும் ஒரு சில சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்னன்னா, வாடிக்கையாளர்கள் இனிமேல் IMPS முறையில பண பரிவர்த்தனை செய்யும் போது இப்ப சொல்ல போற ரூலை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அது என்னன்னா, வர February 1 இருந்து நீங்க IMPS முறையில அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நீங்க 5 லட்சத்துக்கும் மேலான அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பயனாளியோட பேரை அதுல ஆட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற தகவலை தாங்க அவங்க தெரிவிச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இனிமேல் நீங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது IMPS முறையில நீங்க அமௌண்ட் சென்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட அந்த பயனாளியோட பேரை நீங்க தெரிவிச்சிருக்கணும், அதாவது அதுல ஆட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற தகவலை அவங்க வெளியிட்டு இருக்காங்க ஓகேங்களா. சோ அடுத்து நம்ம பார்க்க போற தகவல் என்னன்னா, ரிசர்வ் வங்கியில இருந்து ஒரு தகவலுங்க ஓகேங்களா. அவங்க என்ன வெளியிட்டு இருக்காங்கன்னா, தங்க முதலீடு பத்திரத்திற்கான அடுத்த கட்ட வெளியீடு February மாசம் அனௌன்ஸ் பண்ண போறதாட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. சோ நிறைய பேர் நிறைய விஷயத்துல அவங்களோட அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. சோ நிறைய பேர் தங்கத்திலயுமே அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸை அதாவது அதுக்கான முதலீட்டு பத்திரங்களை அவங்க February 12 இருந்து February 16 வரைக்கும் தங்க முதலீடு பத்திரங்களை அவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தகவலை நம்மளோட ரிசர்வ் பேங்க்ல இருந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற தகவல் எங்க இருந்துன்னா, SBI ஓகேங்களா, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இதுல நம்மளோட நிறைய பேர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால அக்கௌண்ட் வச்சிருப்போம். ஸோ அவங்களும் ஒரு முக்கிய தகவல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் பார்த்துக்கிட்டோம்னா, வீட்டுக்கடன் வட்டியை அவங்க சலுகை முறையில கொடுத்துட்டு இருக்காங்க ஓகேங்களா. அதாவது வீட்டுக்கடன் பெறுவதற்கு செயலாக்க கட்டணம் போன்ற கூடுதல் கட்டணங்கள் அவங்க ரத்து செஞ்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த சலுகை பெறதுக்கான கடைசி தேதி எப்போ அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, January 31 தாங்க. ஸோ February 1 அப்புறம் இனிமேல் நமக்கு அதுக்கான கட்டணத்தை செலுத்தி ஆகணும் அப்படிங்கிற முக்கியமான தகவலையும் அவங்க வெளியிட்டு இருக்காங்க ஓகேங்களா.
ஸோ அடுத்த தகவல் எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா பஞ்சாப் அண்ட் சிண்ட் பேங்க். ஓகேங்களா? ஸோ பஞ்சாப் அண்ட் சிண்ட் பேங்கோட சிறப்பு பிக்சட் டெபாசிட் திட்டம் அப்படிங்கிற தனலட்சுமி 444 நாள் அப்படிங்கிற பேர்ல வந்து அவங்க தொடங்கியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ இந்த ஸ்கீம் வந்து ஜனவரி 31ஆம் தேதி, அதாவது இன்னையோட முடிவடையுதுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நார்மலான வாடிக்கையாளர்களுக்கு வந்து 7.4% வட்டியும், மூத்த குடிமக்களுக்கு வந்து 7.9% வட்டியும் வந்து கிடைக்கும்னு அவங்க வந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்கீம் வந்து இன்னையோட முடிவடையுதுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த தகவல் என்னன்னா பேங்க் ஆஃப் பரோடா அவங்கள்ட்ட இருந்து வந்திருக்குங்க. ஓகேங்களா? ஸோ பேங்க் ஆஃப் பரோடா பேங்கோட கிரெடிட் கார்டை வந்து யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்குலாம் இது வந்து ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக தாங்க இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இனிமேல் அந்த பேங்க் ஆஃப் பரோடா கிரெடிட் கார்டு மூலமாட்டு அவங்க வந்து அவங்களோட ரெண்டல் வந்து பே பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து 1% வந்து சார்ஜ் வந்து எடுக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ February 1, அதாவது நாளையில இருந்து இந்த புதிய ரூல் வந்து அமலுக்கு வரும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம காசோலை செலுத்துறதுக்கான புதிய விதிகளையுமே வந்து அவங்க வந்து அமல்படுத்த போறதாட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது செக் புக் யூஸ் பண்றாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கான புதிய ரூலையுமே வந்து அவங்க வந்து மாடிஃபை பண்ணி வெளியிட போறதாட்டும் அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால February 1ஆம் தேதியிலிருந்து வாடிக்கையாளர்கள் வந்து நேர்மறை பேமெண்ட் முறையை வந்து பின்பற்றணும் அப்படின்ட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, யாரெல்லாம் 10 லட்சத்துக்கும் அதிகமான மதிப்புள்ள காசோலைகள் வந்து யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த புதிய ரூல்ஸ் பொருந்தும் அப்படிங்கிற முக்கியமான தகவலையுமே வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மேலே சொன்ன புதிய புதிய ரூல்ஸ்கள் எல்லாமே வந்து நாளைக்கு, அதாவது February 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வருதுங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு ரூல் வந்து உங்களுக்கு பொருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை பயனுள்ளதாக மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தகவலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.